குமார் கிட்ட வந்துட்டோம். செடி அந்த வந்துட்டோம் குமார் கிட்ட. ஆ சரி சரி. குமார் கிட்ட வந்துட்டோம். செடி அந்த வந்துட்டோம் குமார் கிட்ட. ஆ சரி சரி. என் பேர் குமார். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி தாலுக்கா டி கொத்தப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவன். எங்களுக்கு சுமார் ஒரு 3 ஏக்கர் லேண்ட் இருக்கு. இதில் வந்து கத்திரி வந்து ஒரு ஏக்கரில் பயிர் பண்ணியிருக்கோம். இந்த கத்திரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அறுவடை ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் இது. இது பார்த்திங்கன்னா 3 மாதத்தில் வந்து அறுவடை ஸ்டார்ட் ஆகும். விளைச்சல் பார்த்திங்கன்னா ஒரு அறுவடை வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் இருக்கும். மொத்தமாக ஆறு மாதம் அதோட ஆயுட் காலம், 6லேருந்து 7 மாதம். இது பார்த்தீங்கன்னா செலவு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். நாற்று நடவு பண்ணுறதுலேருந்து உரம்,
மருந்து, கூலி இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மழை சீசனு, இந்த பனி சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா மருந்தெல்லாம் அதிகமாக கேட்கும். நம்ம விளைச்சல் வந்து விளைச்சல் நல்லா இருந்தால் தான் நமக்கு ஒரு திருப்தி. அது நம்ம பண்ணுற வேலைக்கு அது ஒரு திருப்தி. விலையெல்லாம் அது ரெண்டாம் பட்சம். இப்போ ஓரளவுக்கு விலை இருக்கு. என்ன ரேட்டு போகுதுங்க இன்னைக்கு? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து 700-800 ரூபாய் எடுக்கிறாங்க மூட்டை. எனக்கு எவ்வளவு கிலோ வருது ஒரு மூட்டை? அது 27-30 கிலோ வருது. மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 50-60 கூட விற்கிறாங்க. பட் நமக்கு அந்த விலை கொடுக்கறது இல்ல. நீங்க இங்கே மார்க்கெட்டுக்கு எடுத்து போய் விற்கிறீங்களா இல்ல இங்கேயே கூட கொடுத்துறீங்களா? சில டைம் இங்கே வந்து எடுத்துக்கிறாங்க, சில டைம் மார்க்கெட்டு கொண்டு போறோம். பட் நமக்கு வந்து மார்க்கெட் போனா பர்சன்டேஜ் பிடிச்சு கொடுப்பாங்க. பர்சன்டேஜ் பிடிச்சு கொடுப்பாங்க. ஒரு சில பர்சன்டேஜ் 10%. இங்கே வந்து வாங்கினாங்கன்னா அதுக்கும் பிடிக்கிறாங்களா? பிடிக்கிறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களும் வந்து இங்க வாங்குறாங்க. ஓ, விலைவாசி அதிகமா இருந்தா இங்க தோட்டத்துல வந்து டிமாண்ட் பொறுத்து டிமாண்ட் இருந்தா இங்கே வராங்க. இல்ல நம்ம மார்க்கெட் கொண்டு போறோம். அதுக்கு வாடகை இருக்கு. 4 மூட்டை இருந்தா கூட அதுக்கு தனியா ஒரு வண்டி வைக்கணும். அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும். மார்க்கெட் போடுறீங்க? இது பேர் ஒசூர் தான். ஒசூர் தான். ராயக்கோட்டை மார்க்கெட் போடுறீங்களா? ராயக்கோட்டை இல்ல, நமக்கு ஒசூர் பக்கம்ன்றதுனால ஒசூரை போடுறோம், ராயக்கோட்டை போறது இல்ல. இந்த 1 ஏக்கரை போட்டிருக்கீங்களா? எவ்வளவு செலவாயிருக்குது இது வரைக்கும்? சார் இது வந்து செலவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 75,000 ரூபாய் இருக்கும் இது வரைக்கும். பட் நம்ம ஒரு வாரத்துக்குள்ள ஒரு மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணி ஆகணும். மருந்து செலவு தான் அதிகமா இருக்கும். மருந்து செலவு அதிகம் இருக்கும். ஒரு மருந்துக்கு என்ன செலவாகுங்க சார்? அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4,000-5,000 ரூபாய் ஆகும் ஒரு வாட்டி ஒரு ஏக்கருக்கு. எவ்வளவு லிட்டர் மருந்து? நாங்க 200 லிட்டர் 5000 ரூபாய் செலவாகுங்களா? ஒரு 4,000-5,000 ரூபாய் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உரம் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, ஒரு 8 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்குறோம். அதுக்கு வந்து ஒரு 2,000-3,000 ரூபாய் வந்து உரத்துக்கு செலவாகுது. எத்தனை நாள் வெள்ளாமுங்க சார்? இது வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா நடவு பண்ணதுல இருந்து 6 மாசம் 6-7 மாசம் இருக்கும். 6 மாசம்னாக்க இப்ப செடி நடுவு பட்டு பூ எவ்வளவு நாளைக்கு வருதுங்க? பூ வந்து ஒரு 2-2.5 மாசத்துக்கு பூ வந்துடும். காய் 3 மாசத்துக்கு நம்மளுக்கு அறுவடைக்கு ஸ்டார்ட் ஆயிரும். 3 மாசத்துல இருந்து தொடர்ந்து இன்னும் ஒரு 3 மாசம் வரைக்கும் காயா நம்ம கவனிக்கிறத பொறுத்து உரம் மருந்து கரெக்டா பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, சூழ்நிலை இந்த கிளைமேட் வந்து நமக்கு கரெக்டா ஒத்துழைச்சதுன்னா இன்னும் ஒரு 3-4 மாசம் அறுவடை பண்ணலாம். இல்ல மழை அதிகமா இருந்தது, காத்து அதிகமா இருந்தது, பனி இருந்ததுன்னா அது வந்து ஒரு மாசம் 1.5 மாசம் முன்னாடி முடிஞ்சிடும். நமக்கு வந்து ஈல்டும் இருக்காது. அந்த 3 மாசத்துல எவ்வளவு மூட்டை இருக்கும் மொத்தமா முடிகிற வரைக்கும்? சார் மூட்டைன்னா நம்ம கரெக்டா ஒரு தோராயமா சொன்னோம்னா ஒரு 700-800 மூட்டை கரெக்டா நம்ம பாத்துக்கிட்டோம்னா ஒரு 700-800 மூட்டை வந்து நமக்கு நல்ல மகசூல் இருந்தால் ஒரு 800 மூட்டை அதுல இருக்கும். அது போக இந்த பூச்சி இருக்கும், பூச்சி புழு அது அதிகமா மருந்து அதுக்கு தான் அதிகம். எவ்வளவு ஆகுது சேதாரம்? அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. சேதாரம் கண்டிப்பா இருக்கும். ஒரு 2 மூட்டை ஆமா, 2-4 மூட்டை அந்த மாதிரி. நம்ம எப்படி மருந்து அடிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு சேதாரம் இருக்கும்.